ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாவக்காய் வத்த குழம்பு பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு பூண்டு எடுத்திருக்கேன், அப்புறம் பாவக்காய் எடுத்திருக்கேன், புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஒரு ஆஃப் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், ஆஃப் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ பாவக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், புளி ஊற போட்டிருக்கோம், பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், பூண்டு தட்டி வச்சுருக்கேன். மிச்சம் இருக்க ஒரு 1.5 வெங்காயம் 1.5 தக்காளியும் மிக்சர் ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துப்போம். பாருங்கள், வெங்காயம் தக்காளியை கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தவாவில் எண்ணெய் போட்டிருக்கேன், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு வடகத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வடகம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கடுகு, உடச்ச உளுந்து, வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். பாவக்காவை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், பாவக்காவை நல்லா வதக்கிட்டே இருக்கோம். பாருங்கள், பாவக்காவை வதக்கி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். அதே தவாவில் நான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நான் பச்சை மிளகாவையும் பூண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளி இதில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் மிளகாத்தூளெல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறேன். மசாலா பாருங்கள், உப்பு, மஞ்சத்தூள், தனியாத்தூள், வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், மசாலாலாம் நல்லா கலந்துடுச்சு. இப்போ நான் வறுத்து வச்ச பாவக்காவை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், பாவக்காய் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு பாவக்காவை வேக வச்சுப்போம். பாவக்காய் வெந்த அப்புறமா புளி தண்ணி கரைச்சி ஊற்றிடுவோம் நம்ம. இப்போ பாருங்கள், பாவக்காய் நல்லா வெந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகணும், வேக வச்சுப்போம் பாவக்காவை. இப்போ பாருங்கள், பாவக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். புளி தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ நல்லா கொதி வந்தோடனே சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே சுண்ட தண்ணி வற்ற விட்டு நம்ம எடுத்துடுவோம். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், பாவக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதேமாரி நீங்களும் பாவக்காய் வத்த குழம்பு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.